18 வருஷம் கழிச்சு, அதாவது 2006 வந்துட்டு அவரோட ஹெல்த் கண்டிஷன் போலீஸோ ஏன் அவர் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலன்னு. இது எப்படி உங்களுக்கு நான் சொல்லணும்னு கூட எனக்கு தெரியுது. ஹாய் கைஸ், இட்ஸ் வீனி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு என்னமோ நான் ரொம்ப நாளா வீடியோ போடாத மாதிரி இருக்கு. ஆனா நான் வீடியோ போடுறேன் வாரம் நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஆனா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி, லைக் ஃபேஸ் டு ஃபேஸ், ஐ மீன் லைக் வீடியோ டு ஃபேஸ். யோசிச்சு பாருங்க, உங்களை ஏர்போர்ட்ல தங்க சொல்றாங்க. ஆனா ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, பட் 18 வருஷமா நீங்க ஏர்போர்ட்ல நீங்க தங்கணும். நீங்க யோசிக்கலாம், லைக் ஹவுஸ் திஸ் பாசிபிள், இது எப்படி சாத்தியம்? நிறைய தோணுது தானே. ஆக்சுவலி இது ரியல் லைஃப் இன்சிடென்ட். இது உண்மையால நடந்த ஒரு கதை. ஃபுல் ஸ்டாரி தெரியணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு நான் இதை பத்தி பேச போறேன்னா, த டெர்மினல் மேன். 1988 அப்போ மெஹ்ரான் கரேமி நசரி, இவர் ஒரு ஈரானிய நாட்டை சேர்ந்தவர். அதாவது ஈரான் நாட்டிலேருந்து பாரிஸ் ஏர்போர்ட்க்கு சேர்றாரு. மெஹ்ரான் அவர் ஈரான்லேருந்து வரும்போது ஒரு புதிய கனவோட தான் வராது. அதாவது யூகேக்கு போயிட்டு, யுனைடெட் கிங்டம் போயிட்டு அவரோட லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னுக்காக தான் வராரு. ஒன்ஸ் பாரிஸ் ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிட்டோன்னே அவர் என்ன செக் பண்ணுறாருன்னா, அவரோட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் காணாமல் போயிடுச்சு, லைக் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாக்குமெண்ட். லைக் அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் அவர் வேறு கண்ட்ரிக்கு போக முடியாது. அண்ட் அதே சமயத்தில் ஃப்ரான்ஸ் நாட்டில் அவரோட என்ட்ரியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த டாக்குமெண்ட் இல்லாமல். யூஸ்வலாக ஒரு ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் எங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்களே, அந்த மாதிரி. அவர் ஆக்சுவலி அங்கேயே மாட்டிக்கிட்டாரு, லைக் ஸ்டக் ஆகிட்டாரு. அவரால் வெளியே போக முடியாது, ஐ மீன் ஏர்போர்ட் விட்டு வெளியே போக முடியாது. அதனால பாரிஸ் ஏர்போர்ட்ல இருக்கிற டெர்மினல் 1 மெஹ்ரானோட வீடாக மாறிடுச்சு. டேஸ் டர்ன் இன்டூ மந்த்ஸ், மந்த்ஸ் டர்ன் இன்டூ இயர்ஸ். ஸோ ரொம்ப வருஷமா அவர் அந்த டெர்மினல் 1 தான் இருந்திருக்காரு. பாரிஸ் ஏர்போர்ட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் வெளியே போவாங்க, ஃப்ளைட்ஸ் போவோம். ஆனால் மெஹ்ரான் மட்டும் அங்கேயே இருந்தார். மெஹ்ரான் அவர் அங்கே இருக்கிற ஒரு பெஞ்சில் தான் தூங்குவார், புக்ஸ் படிப்பார். ஈவன் அவர் டைரி கூட எழுதினாரு, எப்படி அவர் சர்வைவ் பண்ணாருன்னு. ஈவன் அவர் சாப்பிட்ணும் கூட அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் அப்புறம் ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸ் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப வருஷமா அந்த டெர்மினல் 1 இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு அவரை தெரியும். இப்படி அங்கே இருக்கும்போது அவரை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஜேர்னலிஸ்ட்லாம் அவரை இன்டர்வியூ பண்ண ஆரம்பித்தாங்க. ஈவன் அங்கே இருக்கிற ஜேர்னலிஸ்ட்லாம் அவர் டெர்மினல் மேன் தான் கூப்பிடுவாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஃபேமஸாக ஆயிட்டாரு. ஈவன் 2004 ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அந்த டைரக்டர் அவரோட ஸ்டாரி இன்ஸ்பயர் பண்ணி ஒரு மூவி எடுத்தாரு. அந்த மூவி பேர் கூட த டெர்மினல். என்னதான் இவரை வச்சு ஒரு ஸ்டாரி எடுத்தாலும், ஒரு மூவி எடுத்தாலும், இவர் நிறைய விஷயத்த தனியாக தான் கோ த்ரூ பண்ணியிருப்பாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவர் அந்த ஒரே இடத்துல தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வேற எங்கேயுமே போக முடியாத ஒரு நிலைமையில இருந்தார். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எப்படி அவர் ரொம்ப நாள் அந்த இடத்துல இருந்தார்? லைக் மேல் அதிகாரியோ இல்லை ஒரு போலீஸோ ஏன் அவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலன்னு. மெஹ்ரான் அவருக்கு ஆக்சுவலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ் தான் இல்லை. ஸோ டெக்னிக்கலி அவர் ஃப்ரான்ஸ் நாட்டை என்டர் ஆக முடியாது. அதே மாதிரி அவர் திரும்பி அனுப்பவும் முடியாத ஒரு நிலைமையில தான் இருந்தார். பிகாஸ் எந்த கண்ட்ரி ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அவரை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதனால அவர் ஒரு லீகல் லூப் ஹோலில் தான் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லலாம். அவர்னால வெளியும் போகவும் முடியாது, ஜெயிலில் பிடிச்சும் அவரை போடவும் முடியாது. பிரெஞ்ச் அத்தாரிட்டிஸ்லாம் அவர் அங்கேயே இருக்க விட்டுட்டாங்க. லைக் அவர் அங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியவும் கூடாது. அவர் இருந்தும் இருக்காத மாதிரி தான் இருக்கணும், லைக் இன்விசிபிள் அந்த மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க. 18 வருஷம் கழிச்சு, அதாவது 2006 அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே வேர்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால மெஹ்ரானை இமீடியட்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோன்னே அவரோட ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு ஒரு 2022 வரைக்கும் அவர் லைக் அங்கே இருக்கிற ஷெல்டர்ஸு, ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி அங்கே இடத்துல தங்க விட்டுருக்காங்க.
2022ல வந்துட்டு திரும்பி அவர் வந்துட்டு பாரிஸ் ஏர்போர்ட்க்கு போறாரு. அங்குதான் த டெர்மினல் மேன் மேரான் கரிமி நசரி அவரோட கடைசி மூச்சிய விட்டாரு. எந்த இடம் ஒரு டைம்ல அவரோட வீடா இருந்துச்சோ, பிரிசனா இருந்துச்சோ அண்ட் டெஸ்டினியா இருந்துச்சோ அதே இடத்துல அவரோட மூச்சை விட்டாரு. A man without a country, without papers, but அவரோட ஸ்டாரி வந்துட்டு ஸ்டில் அன்பிலீவபிள். அவர் கதை ரியாலிட்டி அண்ட் ஃபிக்ஷனுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ஒரு கதைன்னு சொல்லலாம். இதுதான் மெஹ்ரான் கரிமி நசரியோட கதை, த டெர்மினல் மேன். ஒரு டாக்குமெண்ட் காணாம போனனால அவரோட முழு வாழ்க்கையை அவர் தொலைச்சிட்டாருன்னு சொல்லலாம். இட்ஸ் ஜஸ்ட் டாக்குமெண்ட், லைக் ஒரு டாக்குமெண்ட்னால அவர் வந்து 18 வருஷம் ஒரு ஏர்போர்ட்ல இருந்திருக்கணும். அவர்னால எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் இருந்திருக்காரு. ஆக்சுவலி இந்த கதை பார்க்கும்போது என்னால் லைக் எடுத்துக்க முடியல. லைக் இது வேஸ்ட் தானே, அவர் எதுவுமே பண்ணல, அவர் எதுவுமே பண்ணல, பண்ணாமலே அவர் ஏன் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணணும்? இந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நம்ம எவ்வளவு நாளைக்கு இருப்போம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த வாழ்க்கையில வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்போம். அதே மாதிரி தான் மெஹ்ரான் வந்துட்டு நினைச்சிட்டு வந்தாரு. பட் இது அவருக்கு நடக்கல. ஸோ இட்ஸ் அன்ஃபேர், லைக் லைஃப் வாஸ் அன்ஃபேர் டு ஹிம். இது யாரோட தப்புன்னு கூட தெரியல. பட் லைஃப் வாஸ் அன்ஃபேர் டு மெஹ்ரான். ஸோ எல்லா டைமும் நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு இவரோட கதை வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இந்த கதை வந்துட்டு என்னால் ஆக்சுவலி எடுத்துக்க முடியல. எனக்கு உண்மையாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு, எனக்கு ரொம்ப ஃபேக் ஆச்சு. ஆக்சுவலி எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கூட எனக்கு இப்போ தெரியல. ஏன் எனக்கு ஆக்சுவலி இது எப்படி உங்களுக்கு நான் சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. ஸோ என்னோட வேர்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ஐ எம் வெரி சாரி. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரியுமா? நான் ஏதாச்சும் தவறுதெல்லாம் பேசியிருந்தா என்னை வந்து மன்னிச்சிருங்கள். மன்னித்திருங்கள். அனைவருக்கும் அன்றும் இன்றும் என்றும் என்னுடைய காதல்ஸ் டு யூ. அப்புறம் பாய். வந்து என்ன இது மீன் மெஹ்ரான் இது